பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. இன்னைக்கு நான் உங்களுக்கு வேகமான காத்தையும் புயலையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி தரேன். நான் செய்யறத பாருங்க, அப்புறம் முயற்சி பண்ணுங்க. Zibaiska Wind Creator. இப்போ நீங்க என் கையோட மூமெண்ட்ட பாருங்க. கையோட மூமெண்ட் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களை நீங்க நம்புங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். அப்புறம் மந்திரம் சொல்லுங்க. Zibaiska Wind Stoppo. இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவோட சேர்த்து உங்களுக்கு தைரியமும் இருக்கணும். தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும். இப்போ நீ ட்ரை பண்ணு ருத்ரா. இந்த வேகமான காத்தை தடுத்து நான் தாத்தாவை சந்தோஷப்படுத்த போறேன். அபேஸ்கா சபேஸ்கா பின் ஸ்டார்டோ. தாத்தா காப்பாத்துங்க ப்ளீஸ். நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே. மந்திரத்தை ஸ்டார்ட்டோன்னு சொல்லக்கூடாது, ஸ்டாப்போன்னு சொல்லணும். ரங்கிலா, நீ எப்பவுமே திருந்த மாட்ட. தாத்தா தெரியாம தப்பு பண்ணிட்டேன், காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. Akira, Sagira, Bagira, Akira, Sakira, Sakila. என்னடா இது? Akira, Sakira, Smoke Crystal Creator. Yes. சாக்காலங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒரு புகை அவரை சூழ்ந்துகிட்டு இருக்கிறது கூட தெரியாம அவரு இருக்காரு. நான் அந்த புகையை அவர்கிட்ட இருந்து நகர்த்திறேன், இல்லைன்னா சாக்கால் என் மேலதான் கோவப்படுவாரு. சாக்கால் என்ன காப்பாத்துங்க, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையா? நான் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்துங்க. எப்படியோ தப்பிச்சுட்டேன். ஷாக்கால், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல வேலை, இன்னைக்கு என் கதை முடிஞ்சிருக்கும் ஷாக்கால். அதான் உனக்கு ஒண்ணு ஆகல. நான் சன் சிட்டியை அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நீ தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்ட. ரொம்ப நாள் வாழ்றதுக்கு உனக்கு ஆசை இல்லையா? இல்ல. சன் சிட்டி, உன்னோட அழிவுக்கான நேரம் வந்துடுச்சு. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். அகீரா, சகீரா, ஸ்மோக் கிறிஸ்டல் கிரியேட்டோ. உடனே போய் அந்த சன் சிட்டிய சூழ்ந்துடுங்க. ஷாக்கால், எனக்கு இப்பதான் புரியுது. இந்த புகை இருக்கே, சன் சிட்டி பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரியே இந்த சன் சிட்டி இப்போ அழிய போகுது. இது வெறும் ஆரம்பம் தான் சோகா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சன் சிட்டி முழுவதும் இந்த புகையால சூழ போகுது. ஆமா.
என்னது தெரிய மாட்டேங்குது. யாராவது காப்பாத்துங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். என்ன இது பார்க்க போக மாதிரி தெரியுதே. நான் என்ன பண்றது? எங்க போறது? எல்லா கடைகளும் இடங்களும் மறைஞ்சு போயிடுச்சு. தாத்தா கிட்ட இந்த விஷயத்தை உடனடியா சொல்லி ஆகணும். தாத்தா தாத்தா நான் மரத்தில் இருந்த விஷயத்தையே மறந்துட்டேன். எல்லாரும் ஓடுங்க. அடடா, என்னோட பொருள் காணாம போச்சே. தாத்தா, எங்களை காப்பாத்துங்க. என்னோட வீடு இந்த புகைக்குள்ள காணாம போச்சு. பொருட்கள் காணாம போயிடுச்சு. தாத்தா, இந்த புகை நம்ம ஊர் ஃபுல்லா பரவிடுச்சு. இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு உங்களால வெளியே வர முடியல. நிச்சயமா இதுக்கெல்லாம் ஷாக்கால் தான் காரணம். ருத்ரா, நீங்களே இங்கே இருங்க. நான் அந்த குட்டி பையனை காப்பாத்திட்டு வரேன். இல்லனா அவன் புகை மூட்டத்துல மாட்டிப்பான். தாத்தா, நானும் உங்க கூட வரேன். நான் சொல்றேன்ல, இங்கேயே இரு. நீ பயப்படாதப்பா. நான் உன்னை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வா. உன்னை என்னால ஏன் தொட முடியல? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். இது வெறும் இமேஜ் தான். பாத்தியா, காணாம போயிடுச்சு. இப்போ நீ காணாம போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஜெய்சிங். உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பையனோட இமேஜை வச்சு என்ன ஏமாத்தி இருக்க. உன்னை நான் விட மாட்டேன். நீ சொன்னது ரொம்ப சரிதான் ஜெய்சிங். ஆனா உன்னை ஏமாத்தாம என்னால உன்னை ஜெயிக்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த ஷாக்காலோட ரூல்ஸ் புக்ல எந்த ரூலும் கிடையாது. ஏன்னா எதிரியோட போராடும் போது என்ன வேணாலும் நடக்கலாம். நீ இப்போ அழிய போற. ருத்ரா, நீ இங்க வராத, இங்க இருந்து போயிடு. உடனே போ. ருத்ரா, இது என்னோட ஆர்டர். உடனே போயிடு. நீ இந்த ஸ்மோக்க உடனே கிளியர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடி. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். என்னையும் கூட்டிட்டு போங்க. என்னால பறக்க முடியாது. நீங்களும் குதிச்சுக்கிட்டே எங்க கூட வந்துருங்க. என்ன நடக்குது? பாத்தியா சோகா, என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஐடியாவை வச்சு இந்த சன் சிட்டி அப்புறம் மக்கள் அந்த ஜெய்சிங் எல்லாரையும் அழிச்சிட்டேன். நான் நினைச்ச நான் எதையும் செஞ்சு முடிப்பேன். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ருத்ரா, எப்படியோ நம்ம அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? மைரா, தாத்தா ஒண்ணு சொல்லுவாரு, ஞாபகம் இருக்கா? பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நம்ம நிதானத்தை இழக்கவே கூடாது. எல்லாரும் மனசை அமைதிப்படுத்தி யோசிங்க. யோசிச்சுட்டேன்.
எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. எங்களுக்கு பசிக்குது. ஜங்கிலா எங்க கூட வாங்க. ஃப்ரூட்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னு காட்டும். நீங்க அந்த ஃப்ரூட்ஸை எடுத்து கொடுங்க. ஷாக்கால், நீங்க சொடக்க போற நேரத்துல எல்லாரையுமே அழிச்சிட்டீங்க. இனிமே சன் சிட்டி உங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்க போகுது. இதுக்கு மேல யாராலையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு பார்ட்டி வைக்கணும் ஷாக்கால். இப்ப பார்ட்டி வேண்டாம் சோகா, ஏன்னா இன்னும் ருத்ரா உயிரோட தான் இருக்கான். அகீரா, சகீரா, ஸ்மோக் சோல்ஜர்ஸ், அப்பீரோ. போங்க, அந்த ருத்ராவை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வாங்க. சீக்கிரமா சாப்பிடுங்க. நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ருத்ரா, எங்க கூட வந்துடு. ஷாக்கால் உன்னை கூட்டிட்டு வர சொன்னா. ருத்ரா எங்கேயும் வரமாட்டான். நான் எதுவுமே சொல்லலையே. என்னை இறக்கி விடுங்க. ஷாக்காலோட கட்டளையை நிறைவேற்றுறது உங்க கடமையா இருக்கலாம், ஆனா என் கடமை இல்ல. தைரியம் இருந்தா என்ன கூட்டிட்டு போங்க. எங்க கூட வர மாட்டியா? உன்னால எங்க கூட சண்டை போட முடியாது. ஒழுங்கா எங்க கூட வந்துடு. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல என்னைக்கும் சந்தேகப்படாத. இவனை சூழ்ந்துடுங்க. மைரா, நீங்க இங்க இருந்து போயிடுங்க. சீக்கிரமா போயிடுங்க. இல்ல ருத்ரா, நாங்க உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டோம். அந்தர் மந்தர் ஜாது கலந்தர் ஜூ. மைரா, ஒரு தடவையாவது வாழ்க்கையில நீ சரியான மந்திரத்தை சொல்லிருக்கியா? தேங்க் யூ மைரா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு உன் மேல கோபம் வரல. அவங்க போயிட்டாங்க. ருத்ரா, நீ சாதிச்சிட்ட. நான் எதுவும் பண்ணல, உங்களால தான் அவங்க இங்க இருந்து ஓடினாங்க. சரி வாங்க, நம்ம எப்படியாவது சன் சிட்டியை காப்பாத்தி ஆகணும். ருத்ரா, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஆனா சன் சிட்டியை நம்ம எப்படி காப்பாத்துறது? ஸ்மைல் பண்ணி காப்பாத்துவியா? ஆனா எப்படி ருத்ரா, சொல்லு. ஷாக்கால், இன்னைக்கு நீங்க நல்லா சாப்பிடுங்க. ஒழுங்கா சாப்பிடலனா உடம்புல சக்தி இருக்காது தெரியுமா? அந்த சக்தி இல்லனா ருத்ரா கிட்ட உங்களால எப்படி அடி வாங்க முடியும்?
ருத்ரா இப்போ வெளியில தானே இருக்கான். அவன் மட்டும் வந்தானா உங்களை தண்ணியா இல்லாம துவைச்சு எடுத்துருவான். வெயில இல்லாம உங்களை காய வச்சிடுவான். யோசிச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா தான் இருக்கு. இதுக்கு மேல எதை பத்தி என்னால யோசிக்கவே முடியல. பேசாத. நீ எப்ப பார்த்தாலும் அந்த ருத்ராவை போழ்ந்துகிட்டே இருக்க. நீ என்னோட ஆளா இல்ல அவனோட ஆளா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் உங்களோட ஆள் தான். ஆனா நீ அந்த பக்கம் கையை காட்டுற. ஏன்னா அவன் நம்ம பக்கத்துல இருக்கானே. ருத்ரா வா. நீயே வந்து என்கிட்ட சரணடைஞ்சிட்டனா நான் உன்னை உயிரோட விட்டுடுவேன். இல்லன்னா இன்னைக்கே உன்னை நான் அழிச்சுடுவேன். ஷாக்கால், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல என்னைக்கும் சந்தேகப்படாத. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் திமிரு இன்னும் குறையல. இந்த ஷாக்காலோட மந்திரத்துல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ருத்ரா ருத்ரா, நீ தயாராயிரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதை முடிய போகுது. நான் தயாரா இருக்கேன். ருத்ரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. தாத்தா வேகமான காத்த ஸ்டாப் பண்ண கத்து கொடுத்தாருல, அப்ப வேகமான காத்த கிரியேட் பண்ற மந்திரத்தையும் சொன்னாரு. அத நான் கேட்டுட்டேன். இப்ப நம்ம கிட்ட இந்த ஒரு வழிதான் இருக்கு. ருத்ரா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா நீ என்கிட்ட வந்து சரணடைஞ்சிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஷாக்கால், தாத்தா என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம மனசை அமைதியா வச்சுக்கணும். அப்பதான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனுஷன் முழு தைரியத்தோட ஃபோக்கஸ் பண்ணா, தன்னம்பிக்கையோட இருந்தா அவனால என்ன வேணா பண்ண முடியும். நான் தயாரா இருக்கேன். ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். ருத்ரா ருத்ரா, இப்போ உனக்கு டைம் இருக்கு. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், கேளு. நீ வந்து சண்டை போறதால எந்த யூஸும் இல்ல. ஒழுங்கா சரணடைஞ்சிடு. உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும்ல. எனக்கு சண்டை போட பிடிக்காது. நான் உங்ககிட்ட பாசமா கேட்டு அந்த சன் சிட்டியை வாங்கிடலான்னு பார்த்தேன். ஆனா அந்த சேசிங் தான் கொடுக்கல. எனக்கு இப்ப புகையோட வாசனை வருது. ஆனா நமக்கு முன்னாடி புகை இல்லையா? அப்புறம் எப்படி? பிளாக் ஸ்மோக் நம்மள நெருங்கிட்டு இருக்கு. ருத்ரா, இங்க இருந்து போயிடு. ருத்ரா, இங்க இருந்து போயிடு. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ருத்ராவோட கதை இப்போ முடிய போகுது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல என்னைக்கும் சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். பிரமாதம். நீங்க நினைச்ச மாதிரியே ருத்ராவோட கதை முடிஞ்சிருச்சு. அவன் கதை முடியல சோகா. அவன் ஏதோ புதுசா திட்டம் போடுறான். இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்களே பாத்தீங்களா ஷாக்கால்? ருத்ரா அவனோட சன் சிட்டியை காப்பாத்திட்டான். ருத்ராவை நான் சும்மா விட மாட்டேன். நான் இன்னைக்கு அவனை கண்டிப்பா அழிக்க போறேன். இப்போ நீ உன்னை பத்தி யோசி ஷாக்கால். கொஞ்சம் மேல பாரு ஷாக்கால். இது வரைக்கும் நீ இப்படி ஒரு காட்சியை பார்த்திருக்க மாட்டோம். தாத்தா, உங்களுக்கு ஒன்னும் ஆகல? நீ இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது ருத்ரா. இப்ப நாம ஷாக்கால என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஜெய்சிங்,
நீ அதிகமா யோசிக்க தேவையே இல்ல. இந்த ஷாக்கால் இந்த சன் சிட்டிய ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்கிட்ட இருந்து கண்டிப்பா பறிப்பா. ருத்ரா, வருவேன் வருவேன், கண்டிப்பா வருவேன். ருத்ரா, எல்லா மேஜிக்கும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால கவனமா பண்ணு. சரிங்க தாத்தா. நீ நல்லா பண்ற ருத்ரா, ஆனா உன்னோட கைய கொஞ்சம் இப்படி வை. புது மேஜிக்கா? இபைஸ்கா ஜிபைஸ்கா புலிட்டோ. ருத்ரா, இப்ப நீ செஞ்சு காட்டு. ஓகே தாத்தா. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா புலிட்டோ. ஓஹோ. ருத்ரா, நம்பிக்கையை இழக்க கூடாது. நம்பிக்கையை இழந்துட்டா உன்னால எதையும் பண்ண முடியாது. அதனால நம்பிக்கை வை. தைரியமா நீ இந்த மேஜிக்க பண்ணு. ஃபோக்கஸ் அண்ட் பிலீஃபோட இந்த மந்திரத்தை சொல்லு. அதுக்கப்புறம் உன்னால கண்டிப்பா இந்த மேஜிக்க பண்ண முடியும். அடடா, இப்பெல்லாம் எனக்குள்ள பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கே. இந்த மேஜிக்கை என்னால ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். நான் ட்ரை பண்றேன். அபேஸ்கா சபேஸ்கா ஆர்த் புலிட்டோ. தாத்தா, என்ன காப்பாத்துங்க. நான் கீழே போயிட்டு இருக்கேன். காப்பாத்துங்க. என்ன வெளியில தூக்கி விடுங்க. ரங்கிலா, நீ எப்பதான் திருந்துவ? இந்த மாதிரி மறைஞ்சிருந்த மேஜிக்க கத்துக்காதன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்க? half knowledge can be really dangerous. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. என்னால ஏற்கனவே அந்த ஜெய்சிங் சௌஹானோட மோதி ஜெயிக்க முடியல. இப்ப என்னன்னா அந்த ருத்ராவுக்கு அவன் ட்ரைனிங் மேல ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த ருத்ராவும் ஜெய்சிங் மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆயிட்டானா, அப்புறம் அந்த சன் சிட்டி என் கைக்கு வரணுங்கிற என்னோட கனவு கனவாவே போயிடும். ஆமா ஷாக்கால், உன்னோட இந்த கனவு எப்பவுமே நடக்கவே நடக்காது. ருத்ரா ஒரு ஹீரோ ஷாக்கால், ஹீரோ. அவனோட மேஜிக் சூப்பரா இருக்கும். அவன் இதுவரைக்கும் ஃபுல் ட்ரைன்ட் ஆகவே இல்ல. ஆனா இருந்தாலும் உங்களை தோக்கடிச்சிடறான். மூடு. நீ என் சைடு இருக்கியா இல்ல அவன் சைடு இருக்கியா? நான் எப்பவுமே உங்க சைடுல தான் இருப்பேன் ஷாக்கால். நீ என் சைடு இருந்தா அந்த சைடு என் கை காட்டுற சொல்லு. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். இன்னைக்கு அந்த ருத்ராவை நான் சும்மா விட மாட்டேன். சன் சிட்டி எப்படியாவது என் கைக்கு வந்தே ஆகணும். அட, இந்த புக்ஸ் எப்படி தானே இங்க வந்துச்சு? என்ன சார், எப்படி இருக்கீங்க? இந்த ஷாக்கால அடிக்கடி இங்க வந்து போய்கிட்டு தான் இருப்பா. பயப்படாதீங்க, எனக்கு புக்ஸ் படிக்க இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன நீங்க மன்னிக்கணும். ஏன்னா புக்ஸ் படிக்கிறதுக்கு என்னால இப்போ நேரடியா வர முடியல. அதனால இப்போ இங்க இருந்து சில புக்ஸுங்களை நான் எடுத்துட்டு போறேன். உங்க ஸ்டூடெண்ட நீங்க எப்பவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். எடுத்துக்கிட்டுமா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் புக்ஸோட என்ட்ரியாவது பண்ணிடுறேனே. இந்த பேப்பர்ல அந்த புக்ஸோட நேம் இருக்கு, நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஷாக்கால் ஏன் இந்த மாதிரி பண்றன்னு புரியவே மாட்டேங்குதே.
இந்த மேஜிக்கல் விங்ஸ் அந்த ருத்ராவை ரொம்ப தூரத்துக்கு பறக்க வச்சு கூட்டிட்டு போகும். ஊலாரே ஊலா, என் பேரு தான் சபோலா. அப்படின்னா ஷாக்கால், இந்த ரக்கைகள் ருத்ராவை கண்ட்ரோல் பண்ணும், நீங்க இந்த ரக்கைகளை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, நாம அதை பார்த்து ரசிப்போம். ரொம்ப சரியா சொன்ன சபோலா, என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, உங்க திங்ஸ் லிஸ்ட் நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். நீங்க போய் விளையாடுங்க. தேங்க் யூ ரங்கீலா, நீங்க ரொம்ப நல்லவரு. இது என்ன இது? அட, இந்த விங்ஸ் எப்படி வந்துச்சு? ருத்ரா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ருத்ரா, இந்த விங்ஸ் நம்மள புடிச்சு எங்கயோ கூட்டிட்டு போக போகுது. Ibaisca separato. Ibaisca disipero. அட, இந்த விங்ஸ்ல எந்த மேஜிக்கும் வேலை செய்யலையே. இந்த விங்ஸ் நம்மள எங்கேயோ கூட்டிட்டு போகுது. ருத்ரா, என்ன விட்டுட்டு எங்க போறீங்க? இருங்க, நானும் பறக்கணும்னு ஆசைப்படுறேன். இவன் கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. இன்னைக்கு இந்த ஷாக்கால் உங்க எல்லாரையும் மேல ஃப்ரீயா பறக்க விட போறா. பறக்க போறீங்க. இப்போ விங்ஸ வாங்கிக்க. ருத்ரா, கொஞ்சம் நில்லு. அட, எனக்கு ரெக்கை கிடைச்சிருச்சு, நானும் பறக்க போறேன். அட, இந்த ரெக்கை என்ன வேற பக்கமா தூக்கிட்டு போகுது. இந்த ரெக்கை என்னோட கண்ட்ரோல்ல இல்லையே. ருத்ரா, இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. தாத்தா, நாங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். சில மேஜிக்கல் விங்ஸ் எங்களை பறக்க வச்சு எங்கேயோ கூட்டிட்டு போகுது. எங்களை காப்பாத்துங்க. ருத்ரா, நான் ஏதோ வந்துகிட்டே இருக்கேன். ருத்ரா, ருத்ரா, எங்க இருக்க? ருத்ரா, இந்த விங்ஸ் நம்மள எங்க கூட்டிட்டு போகுது? என்ன இடம் அது? நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் ருத்ரா? இப்ப நம்ம எப்படி திரும்ப போக போறோம்? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ருத்ரா, நான் இப்போ உனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டேன். இனிமே நீங்க எப்பவோ சன் சிட்டிக்கு போக முடியாது. ஷாக்கால், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்க கண்டிப்பா இங்க இருந்து போவோம். ஓ, அப்படியா? நான் உங்க மேல பரிதாபப்பட்டேன். ஏன்னா நீங்க சின்ன பசங்களாச்சே. ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப பேசுறீங்க. இங்க பாரு, இப்ப நான் உன்னை அந்த சூரியன் கிட்ட அனுப்ப போறேன். அந்த நெருப்பு உங்களை எரிச்சு சாம்பலாக்கி அழிச்சிடும். இந்த விங்ஸ் பிடிங்க. இத மறுபடியும் முதுகுல ஒட்ட விடாதீங்க. விங்ஸ் பிடிங்க. மைரா வரும் ரங்கீலா, இந்த விங்ஸ் முதுகுல தான் ஓட்டுது. இப்ப நம்ம எல்லாரும் முதுக மறைச்சிட்டு நிக்கணும். அங்க பாருங்க, அந்த மவுண்டன்ல கேவ் தெரியுது. இதே பொசிஷன்ல எல்லாரும் அந்த கேவுக்கு வாங்க. நகராம இப்படியே வாங்க. பார்த்து கவனமா வாங்க. ருத்ரா, நீங்க தப்பிச்சாச்சு நினைச்சீங்களா? நீங்க வானத்துல இருந்து கீழே விழுற பழங்கள் மாதிரி ஆக போறீங்க. இந்த கேவ் ரொம்ப வித்தியாசமான கேவ்.
இந்த இடத்துக்கு ஒருத்தர் ஒரு தடவை வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்க வெளியில போகவே முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது ருத்ரா. நானும் உங்களை தப்பிக்க விட மாட்டேன். ருத்ரா, இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. நம்மளால எப்படி உள்ள போக முடியும்? எதுக்கு கவலைப்படுற? நான் இப்பவே மெழுகுவத்தி ஏத்தி வெளிச்சத்தை கொண்டு வரேன். சந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் மஷால் ஷூ. வெளிச்சமா தான் இருக்கு, ஆனா மெழுகுவர்த்தி எங்க எரியுது? வருண், உனக்கு பின்னாடி தான் எரியுது. என்ன? காப்பாத்துங்க ருத்ரா, ஏதாவது பண்ணு. பைஸ்கா புஷ் புஷ், அணைச்சிரு அணைச்சிரு அணைச்சிரு. சாரி வருண். வாங்க அங்க போலாம். சீக்கிரம் எல்லாரும் பின்னாடி ஓடுங்க, வாங்க. ருத்ரா, ருத்ரா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரமா ஓடுங்க. இது கமோடா டிராகன். இங்க வெளிச்சம் இல்ல, அதனால பறக்க முயற்சி பண்ணாதீங்க. எல்லாரும் வேகமா ஓடுங்க. ருத்ரா, காப்பாத்து. இந்த கமோடா டிராகன் என்ன சாப்பிட்றோம். நல்லது பண்ணா நல்லதுதான் நடக்கும். எங்க பின்னாடி வராத, அதுதான் உனக்கும் நல்லது. நமக்கு எப்ப நல்லது நடக்கும்? ருத்ரா, இப்ப நம்ம என்ன பண்றது? சொல்லு ருத்ரா, ஏதாவது சொல்லு. சீக்கிரம் இப்படி போங்க, அது நம்மள ஃபாலோ பண்ணுது. சீக்கிரம். ருத்ரா, இத நம்ம இப்ப எப்படி தடுக்கிறது? நான் இதுக்கு சாப்பாடு ஆக மாட்டேன். Zibaiska, Earth, Pulito. Zibaiska, Earth, Pulito. ருத்ரா, ஃபோக்கஸ் பண்ணு, ஃபோக்கஸ். உன்னால கண்டிப்பா இத பண்ண முடியும். ருத்ரா, focus and believe. Focus ருத்ரா, உன் மேல நம்பிக்கை வை. Zibaiska, Earth, Pulito. ருத்ரா, சரியான நேரத்துல நீ வாலை உருவாக்கிட்ட. இல்லனா இந்த டிராகன் நம்மள கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டிருக்கும். ருத்ரா, சீக்கிரமா இங்க இருந்து வெளியே போக வழியை கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேல இங்க இருந்து நமக்கு தான் ஆபத்து. இந்த டனல்ஸோட வழி ரொம்ப நேரம் நம்மள சுத்த வச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம வெளியே போறதுக்கு வேற வழியை கண்டுபிடிச்சு ஆகணும். ஐடியா, உங்கள யார்கிட்டயாவது பேப்பர் இருக்கா? ஆஹா, என்கிட்ட பேப்பர் நாப்கின்ஸ் இருக்கு. சூப்பர், சீக்கிரமா கொடுங்க. Zibaiska, bird creator. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வாசனையை வச்சு தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போலாம்.
பேட்ஸ்க்கு பின்னாடி போலாம். சீக்கிரமா வாங்க. அவங்க பின்னாடி போனா நம்ம வெளியில போயிடலாம். வாங்க. நல்லது பண்ணா நல்லது தானே நடக்கும். ருத்ரா என்ன காப்பாத்து. ரங்கிலா கவலைப்படாதீங்க, நாங்க வந்துட்டு இருக்கோம். ரங்கிலா இந்த பக்கம் தானே வந்தாரு. சரணா எங்க காணாம போனாரு. ரங்கிலா நாங்க வந்துட்டோம். ருத்ரா நீ வந்துட்டியா? நல்ல வேளை இந்த பக்கம் வழி இல்லாம போயிடுச்சு, அதனால நான் தப்பிச்சேன். ரங்கிலா நீங்க தப்பிச்சிட்டீங்க, ஆனா பேர்ட்ஸை காணுமே. அவங்கள ஃபாலோ பண்ணியிருந்தா நம்ம வெளியே போயிருக்கலாம். இந்த பெயிண்டிங்க பாருங்களேன். இந்த பெயிண்டிங் ஒரு விஷயத்த சொல்லுது. சூரியன் கீழே இருந்து மேல வந்ததும் கீழே ஒரு வழி உருவாகும். இந்த பெயிண்டிங் தான் நம்ம இங்க இருந்து வெளியே போறதுக்கான க்ளூ. ருத்ரா, மதியம் 12 மணி ஆக இன்னும் 5 செகண்ட்ஸ் இருக்கு. இந்நேரம் சூரியன் மேல வந்துட்டு இருக்கும். 5 4 3 2 1. இங்க எதுவுமே ஆகலையே. இப்ப நம்ம எப்படி வெளியே போறது? ருத்ரா பின்னாடி பாரு, பின்னாடி பாரு. எஸ், வழியை கண்டுபிடிச்சாச்சு. வாங்க போலாம். ஜெய்சிங் சௌஹான், என்ன நல்லா இருக்கியா? இது என்னோட உலகம். உன்னால இங்க வர முடியாது, தெரிஞ்சுக்க. அந்த ருத்ராவோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் நான் உன்னோட கதையை முடிச்சிருவேன். ஷாக்கால் கவனமாரு. ஏன்னா உன்னோட இந்த தைரியம் கொஞ்ச நேரத்துல உன்னை விட்டு போக போகுது. ருத்ரா எப்படி வெளியில வந்தா? இல்ல, இவன் தப்பிக்க கூடாது. ஷாக்கால் பாத்தியா, நாங்க இப்ப வெளியே வந்துட்டோம். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா அர்த் புரிட்டோ. ருத்ரா, இந்த ப்ரொடெக்டிவ் கவசத்தை உடைக்கணும். நாம 2 பேரும் ஒண்ணா இத தாக்கலாம். ஓகேவா? ஓகே தாத்தா. Ibaisca, boom, chick, chick, boom. தாத்தா. ருத்ரா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நல்ல வேளை உனக்கு ஒண்ணு ஆகல. இப்ப நான் இந்த ஷாக்கால என்ன பண்ண போறேன்னு நீ பாரு.
கண்ட்ரோல் ஷாக்கால் கண்ட்ரோல். ஜெய்சிங் சௌகான், இந்த தடவை ருத்ரா என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த தடவை இவனால தப்பிக்க முடியாது. கண்ட்ரோல் ஷாக்கால் கண்ட்ரோல். ஷாக்கால் திரும்பவும் இந்த ருத்ராவை அழிக்க வருவான். நான் இவனை விட மாட்டேன். கண்ட்ரோல் ஷாக்கால் கண்ட்ரோல். அட, நல்லது பண்ணா நல்லதே தான் நடக்கும். தாத்தா, எங்களை சீக்கிரமா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, இல்லனா அந்த டிராகன் வெளியில வந்தாலும் வந்துடும். சீக்கிரம். ருத்ரா பால் எடுத்து வருணுக்கு பாஸ் பண்ணிட்டான். இதோ இப்போ கோல் போட்டுட்டாங்க. சன்சிட்டி இப்போ 5 கோல் போட்டிருக்காங்க. கோ டீம், கோ டீம், கோ டீம். இதே மாதிரி நம்ம டீம் விளையாடிட்டு இருந்தா நாம கண்டிப்பா தோத்து போயிடுவோமே. என்ன பண்றது? அதிர்ஷ்டம் ஏன் இன்னும் வரல? ஓ, நீயா? ஓ, நீ வந்துட்டியா? உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதிர்ஷ்யம் எப்ப வருவான் எப்ப போவான்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துக்கு வந்துடுவான். சரி சொல்லு, எதுக்காக என்ன வர சொன்ன? இங்க பாரு, அந்த மேட்ச நல்ல கவனி. என்னோட டீம் பல வருஷங்களா அந்த சன் சிட்டி டீமை தோக்கடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா தடவையும் அவங்க தோத்து போயிடுறாங்க. நான் எதுக்காக உன்னை வர சொன்னா, உன்னோட இன்விசிபிள் சக்தியை பயன்படுத்தி நீ என்னோட டீமை ஜெயிக்க வச்சா போதும். என்ன சொல்ற? இவ்வளவுதான் விஷயமா? இந்த வேலையை நான் சொடக்கு போற நேரத்தோட கம்மியான நேரத்துல முடிச்சிடுவேன். அட, பால் என் கையில இருந்து எப்படி போச்சு? தாத்தா, இது எப்படி நடந்துச்சு? இந்த மேட்சை கண்டிப்பா கால் சிட்டி தான் ஜெயிக்கும். என்ன இது? பால் தானாவே எப்படி பறக்குது? இன்னைக்கு ஜெய்சிங்கோட சன் சிட்டி டீம் தோக்க போகுது. என்னோட கால் சிட்டி தான் ஜெயிக்க போகுது. எனக்கு என்னமோ யாரோ என்கிட்ட இருந்து பால் பறிக்கிற மாதிரி இருக்கு. டைம் ப்ளீஸ். ருத்ரா, நம்ம கையில பால் இருக்கும்போது அந்த பாலை யாரோ தட்டி பறிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான். இப்ப நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. ஷாக்கால் தான் ஏதோ பிளான் பண்ணி இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். யாரோ நம்ம கிட்ட இருந்து பாலை பறிச்சு கால் சிட்டி பிளேயர்ஸ்க்கு பாஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஒண்ணு பண்ணலாம். பால் ரொம்ப நேரம் நம்ம கையில வச்சிருக்காம உடனே பாஸ் பண்ணிடலாம். அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து பாலை பறிக்க முடியாது. ஓகேவா? Go Sun City, go!
அதிர்ஷ்டம், ருத்ராவோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி நம்ம மேஜிக் ஒண்ணும் பண்ண முடியாது. நீயும் இப்போ தோத்து போயிட்ட பாத்தியா? போ, இந்த அவமானத்தை நீ வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுக்க. எனக்கு இப்போ இதெல்லாம் பழக்கமாயிடுச்சு. அதிர்ஷ்டம் இந்த அவமானத்துக்கு சரியான பதிலடி கொடுப்பான். இந்த உலகமே வேக்கிற மாதிரி உங்களை பழி வாங்குவேன். இவனோட வெற்றிய எப்படி தோல்விய மாத்திரன்னு வேடிக்கை பாரு, ஒருத்திருந்து பாரு. என்ன நடக்குது இங்க? யாரு என்ன விடு? யாரு என்ன விடு? தாத்தாவை யாரு திடீர்னு கட்டி போட்டது? தாத்தா வணக்கம் சகோதர சகோதரிகள். உங்க பயத்தை நீங்க விட்டுட்டு நான் சொல்றத கவனமா கேளுங்க. என்னோட பேரு மியூசிஷியன் அதிர்ஷம். ஜெய்சிங் என்னோட ஃப்ரெண்ட ரொம்ப தொல்லை கொடுத்திருக்கான். அதுக்காக இவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சுதானே தீரணும். ஷாக்கால் என்னுடைய நண்பா, இந்த ஜெய்சிங்க உன்னோட கூட்டிட்டு போ. நீ ஷாக்காலோட ஃப்ரெண்ட், அதனால உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நான் சொல்றது கேளு, எங்க தாத்தாவை விட்டுடு. இல்லனா சின்ன பயலா இருந்துகிட்டே இந்த அதிர்ஷ்டத்தையே வான் பண்றியா? ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத. சந்தேகப்பட மாட்டேன். ஆனா நீ மியூசிஷியன் அதிர்ஷ்டத்தை பத்தி தெரியாம தான் வான் பண்ணிக்கிட்டு இருக்க. அரண்மனைக்கு போய் என்ன வரவேற்க எல்லா ஏற்பாடுகளையும் செய். நான் சீக்கிரத்துல வரேன். தாத்தாவை விட்டுடு. அட, எங்க போனாங்க தாத்தா? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ஜெய்சிங் சௌகான். இந்த ஷாக்காலோட வலையில இப்ப மாட்டிக்கிட்டியா? நான் நினைச்ச மாதிரியே சன் சிட்டி என்னோட கண்ட்ரோல்ல வரப்போகுது. என் கனவு நிறைவேற போகுது. ஷாக்கால், ரொம்ப கனவு காணக்கூடாது. கனவு கலைஞ்சா ரொம்ப வேதனைப்படுவ. அதிர்ஷ்டம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டோன்ட் மைண்ட். இப்ப சன் சிட்டி மட்டும் இல்ல, கால் சிட்டியே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் தான் இதோட மகாராஜா. நீங்க ரெண்டு பேரும் எப்பவோ எனக்கு அடிமையா தான் இருக்க போறீங்க. இந்த அதிர்ஷ்டம் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நினைக்கவே இல்ல. இவனை நான் ஃப்ரெண்டா நினைச்சா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டான். ஷாக்கால் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணா தனக்கும் கெடுதல் மட்டும்தான் நடக்கும். அதிர்ஷ்டம், என்ன நீ விட்டுரு. நீ என்ன கேட்டாலும் நான் அதை தரேன். எனக்கு என்னென்ன வேணுமோ அதை நானே எடுத்துக்குவேன். சாக்கால், ஜோகா, சஃபோலா, இங்க வாங்க. நான் இப்போ சன் சிட்டிக்கு போறேன். இவங்க ரெண்டு பேரையும் நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லையா? யாராவது ஏதாவது பண்ணா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், புரியுதா? ஓகே கிங், பை பை. குட் ஆஃப்டர்நூன் அலாஜா சார். ருத்ரா, ஜெய்சிங் சௌகான அதிர்ஷ்டம் பிடிச்சிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். உனக்கு என் உதவி தேவைங்கிறதுனால தானே உன்னோட இமேஜ் அனுப்பியிருக்க. அலாஜா சார், தாத்தா எப்பவும் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் புக்ஸ்ல இருக்கும்னு சொல்லுவாரு. அதனால தான் தாத்தாவை காப்பாத்துறதுக்கான வழியை தேட லைப்ரரிக்கு வந்திருக்கேன். அலாஜா சார், இத சம்பந்தமா தான் எனக்கு புக்ஸ் வேணும். ருத்ரா, நீ கவலைப்படாத. உனக்கு சில புக்ஸ் நான் எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? தேங்க்யூ அலாஜா சார். அலாஜா சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ருத்ரா, இன்விசிபிள் மேஜிக்க பத்தின சில பெஸ்ட் புக்ஸ்களை நான் லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்.
ருத்ரா ஏதாவது கிடைச்சதா? ருத்ரா இதுல என்ன எழுதிருக்குன்னு வந்து பாரு. இன்விசிபிள் மேன் என்னதான் மறைஞ்சாலும் அவங்க பாடி அதே இடத்துல தான் இருக்கும். அவங்களால செவரு வழியாவும் போக முடியாது, கதவு வழியாவும் போக முடியாது. அவங்க வெளியில போகணும்னா அவங்க கதவை திறந்து தான் போக முடியும்னு எழுதிருக்கு. இந்த விஷயம் நமக்கு யூஸ் ஆகும். இப்ப நம்ம அதிர்ஷ்டமா பிடிக்க பிளான் பண்ணலாம். ஏன்னா அவனே சொல்லுவான், நான் பக்கத்திலேயே இருப்பேன் ஆனா யார் கணக்கும் தெரிய மாட்டேன்னு. வாங்க அவனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர எல்லாத்தையும் தயார் பண்ணலாம். அல்லசா சார், தேங்க்யூ வெரி மச். இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்க வேணாம். ஏன்னா இங்க ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. என்னால உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது. இதுல எனக்கு என்ன கஷ்டம்? ஜெய்சிங் என்னோட பல வருஷத்து நண்பன். நீ அவனோட கிராண்ட் சன். அப்படி இருக்கும்போது நீ கஷ்டமான நேரத்துல இருக்கும்போது உன்னை நான் தனியா விட்டுட்டு போக முடியாது. ஜெய்சிங் திரும்பி வர்ற வரைக்கும் நான் இங்க உங்க கூட தான் இருப்பேன். சரியா? அல்லசா சார், அதிர்ஷ்டம் இங்க வந்துட்டான்னு நினைக்கிறேன். மைரா, வருண், தயாரா இருங்க. Zibaiska. இது எங்க பேலஸ். அலாசா சார், எழுந்திருங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ருத்ரா, நம்ம அலாசா சார் தூக்கிக்கிட்டு மேல போலாம். ஏன்னா அவன் வந்துகிட்டே இருப்பான். நல்லது பண்ணா நல்லதே தான் நடக்கும். ருத்ரா, எல்லாரும் மேல போங்க. இந்த அதிர்ஷ்டமா இப்ப நான் பாத்துக்கிறேன். எங்க இருக்க? தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. என்ன பார்த்து இங்க இருந்து பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாமா, நானும் அதை தான்ப்பா நினைக்கிறேன். காப்பாத்துங்க, என்ன கீழே இறக்கி விடு. நீ யாரா இருந்தாலும் சரி, இந்த சில்லி இங்க இருக்கிற வரைக்கும் இந்த அரண்மனையில உன் அதிகாரம் செல்லாது. ஜிபேஸ்கா ஜூ. ஜெய்சிங் கூட இருக்கிறவங்க இவ்வளவு ஆபத்தானவங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் பாத்திரத்தை வச்சு என்னைய அடிக்கிறியா? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன். அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஜிபாஸ்கா.
இதுக்கப்புறம் நான் இவங்களை விட மாட்டேன். அவன் மெயின் கேட்ல இருந்து உள்ள வர ரொம்ப ட்ரை பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா மாடியில இருந்து தான் வர முயற்சி பண்ணுவான். அலாசா சார், நீங்க இங்கேயே இருங்க, நாங்க மேல போய் பார்த்துட்டு வரோம். ருத்ரா, நம்ம எதுக்காக இப்படி மறைஞ்சு நிக்கிறோம்? வெளியே வா. என்னோட சூப்பரான மேஜிக்ல அந்த அதிர்ஷம் ஒரேடியா காணாம போக போறான் பாரு. நீ மேஜிக் பண்ண போறியா? இல்ல மைரா, இப்ப நம்ம வெளியில போக கூடாது. என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. இபாய்ஸ்கா ஹாட் விங்கம் கிரியேட்டோ. இப்ப அவன் மாடியில காலை வச்சதும் அவன் காலி எரியும். அதுக்கப்புறம் அவன் தெரிய ஆரம்பிச்சிடுவான். நான் கதவு வழியா வருவேன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தடவை நான் மாடி வழியா உள்ள போக போறேன். எல்லாரையும் ஒரே நேரத்துல கைது பண்ண போறேன். என்னது? என்ன கால் நகர மாட்டேங்குது. இது என்னன்னு ஒண்ணு புரியலையே. இங்க பாரு அதிருஷ்யம், இதுக்கப்புறம் மறந்து கூட நீ இந்த பேலஸ பத்தி நினைக்க கூடாது. இபாய்ஸ்கா பபிள் கம் ட்விஸ்டர் கிரியேட்டோ. ருத்ரா, எனக்கு என்னமோ அவன் இந்த இடத்தை விட்டு போயிட்டான்னு தோணுது. நான் செக் பண்றேன். என்ன தானே தேடிக்கிட்டு இருக்க? ருத்ரா, உன் வயசை விட அதிகமா நீ ரொம்ப நல்லா சண்டை போடுற. ஆனா இந்த மியூசிஷியன் அதிர்ஷ்யம் கிட்ட உன்னால மோத முடியாது. அவன் நம்ம ருத்ராவோட கை கால கட்டிட்டான். நான் இப்பவே ருத்ராவை காப்பாத்திட்டு வரேன். அந்தர் மந்தர் சாதுக்கல் அந்தர் ஃப்ரீ ஹோ. உதவி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மைரா. என்னம்மா தேடிக்கிட்டு இருக்க? இல்லையே. அதிர்ஷம், என்ன, நான் இங்கதான் இருக்கேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் இவங்க யாரையும் உன்னால கஷ்டப்படுத்த முடியாது. ஆலாசா சார், உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. அதனால உங்க கை காலையும் கட்டி போடலான்னு இருக்கேன். நீ ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்க. உங்ககிட்ட ரொம்ப டைம் இல்லதான். நான் முதல் தடவை மேஜிக் பண்ணிருக்கேன். என்னால இதை நம்பவே முடியல. நான் மேஜிக் பண்ணிருக்கேன். தேங்க்யூ அலாசா சார். மைரா, வருண், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ருத்ரா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் தான். ஆனா உன்னால என்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னல. அதிருஷ்யம், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. வா, என்ன எப்படி பார்க்கலாம்?
நான் வீட்ல இருந்து குளிச்சிட்டு தான் வந்தேன். எதுக்கு திரும்பவும் குளிப்பாட்டுறீங்க? இப்ப நீங்க ஜஸ்ட் குளிச்சிருக்கீங்க தானே, இதுக்கப்புறம் என்ன ஆகுதோ பாருங்க. இட்ஸ் பார்ட்டி டைம். மைரா, வருண், Baiska, boom, check, boom. என்னது இவங்க கூட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. வேண்டாம், இந்த பப்புள் கம்ல இருந்து என்ன வெளில கொண்டு வாங்க. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? பப்புள் கம் வச்சா சண்டை போடுவாங்க. ஞாபகம் வச்சுக்குங்க, நான் திரும்பவும் வருவேன். ருத்ரா தாத்தா, தாத்தா, ருத்ரா, வெரி குட் ருத்ரா. நீ ஒரு நல்ல மெஜிஷியன் இன்னைக்கு திரும்பவும் நிரூபிச்சு காட்டியிருக்க. ஜோகா, சீக்கிரம் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரியா? நாங்க ரொம்ப களைச்சு போயிருக்கோம். ஓகே பாஸ். என்ன அவன் உனக்கு பாசா? யோகா, சப்போலா, யாராவது என் கை கட்ட அவுத்து விடுங்க சீக்கிரம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.